கிட்டத்தட்ட நீங்க இதுவரைக்கும் ஒரு 40,000 பேருக்கு வந்து வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள ஜோதிடம் மூலியமா, அதாவது சயின்டிஃபிக் அஸ்ட்ராலஜி மூலியமா அணுகி, அவங்களுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு செஞ்சிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். 40,000 பேர். ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான பிரச்சனை இருந்திருக்கும். எப்படி சார் நீங்க இவ்ளோ கிளையண்ட்ஸ வந்து ஹேண்டில் பண்ணீங்க? இல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் வந்து ஒரு 2 புத்தகங்கள் எழுதினேன். அது மூலமா நெறைய மக்கள் என்னைய வந்து சேர்ந்தடைஞ்சாங்க. பிளஸ் நான் ஜோதிடம் வந்து டீச் பண்றேன். சொல்லிக் ஓ! குடுக்குறேன். யூடெமி என்ற தளத்தில ஒரு 5000 பேருக்கு யூடெமில. ஓகே. யூடெமில ஜோதிடம் டீச் பண்றேன். ஸோ அது மூலமாவும் நெறைய வராங்க. இதில நான் முக்கியமா கத்துக்கிட்டது என்ன அப்டின்னா, மனிதர்களுக்கான ப்ராப்ளம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாரியான ப்ராப்ளங்கள் இருக்கு. ம். யாருக்குமே வந்து ஒரு ப்ராப்ளம் ஒரு சொல்யூஷன் அப்டின்னு கிடையாது. அப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு அஸ்ட்ராலஜரா நமக்கு என்ன வேணும் அப்டின்னா, வரவங்க கிட்ட இருக்கிற ப்ராப்ளத்த நம்ம உள்வாங்கி கேட்கணும் முதல்ல. ம். அவங்களுக்கான ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஜாதகம் இருக்கு. அதுதான் நான் சொன்ன மாரி ஜிபிஎஸ். அதுதான் அவங்களோட லைஃப்‌க்கான ஜிபிஎஸ். ஸோ அத நம்ம ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி, நம்ம அவங்களுக்கான ஒரு கரெக்ட்டான கைடன்ஸ் குடுக்கும்போது, அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அட் தி எண்ட் ஆஃப் த டே எல்லாருக்கும் என்ன தேவை அப்படின்னா, நான் சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்கணும். இதுக்கு தான் வந்து ஜோதிடம் உபயோகப்படுத்துது. ஸோ இது மூலமா கத்துக்கிட்டது தான். இத இன்னும் நெறைய பேருக்கு பயனளிக்கணும் ம். அப்படிங்கிற எண்ணத்தில தான் இந்த ஆப் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணப்பட்டது. ஓகே சார். நீங்க 40,000 பேருக்கு ஜோதிடம் பார்த்துருக்கீங்க. அதெல்லாம் சரி. வெறும் ரூ. 99ல அவங்க பிரச்சனைய தீர்க்கிறேன்னு சொல்றீங்க. இது எப்படி சார் சாத்தியம்? அது ஏன் சாத்தியம் அப்டின்னா, மிஷின்னால சாத்தியம். ஏன்னா வந்து ஒரு ஆப் நம்ம கிரியேட் பண்றோம் அப்டின்னா, அது வந்து மிஷின் 24 மணி நேரமும் ரன் ஆயிட்டு இருக்க போது, உங்க ஜாதகத்த அது ஞாபகம் வச்சுக்க போகுது. உங்க ஜாதகத்தில இருக்க பிளானட்டரி பொசிஷன் அது ஞாபகம் வச்சுக்க போகுது. ம். அதனால நம்ம வந்து மெயினா ஜோதிடம் அப்டிங்கிறது அஃபோர்டபுளா இருக்கணும் அப்டிங்கிறது. இதனால வந்து ஜோதிடர போய் பார்க்க வேண்டாம் அப்டின்னு நான் சொல்ல வரல. ஜோதிடர தினந்தோறும் பார்க்க முடியாது. ம். கரெக்ட்டுங்களா? நம்ம ஜாதகம்ங்கிறது எப்ப பார்ப்போம்? நம்ம வருஷத்துல 2 தாட்டி பார்ப்போம். இல்ல நமக்கு எப்பாவது தடைகள் இருக்கு. நமக்கு ஏதோ ஒண்ணு பண்ணணும். ஏதாவது பரிகாரங்கள் பண்ணுமா? அப்டின்னா நம்ம போய் ஜோதிடர கேட்போம். அப்போ தினந்தோறும் ஒருத்தரு அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன பார்த்துக்கணும். எனக்கு இன்னைக்கு ஒரு சந்தேகம் வருது. என்னோட ஜாதகத்துல செவ்வாய் எப்படி இருக்கு? சனியோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு? அப்படிங்கிறது. இல்ல தொழில் வந்து இந்த வருஷத்துக்கு இந்த வருஷம் ஏதாவது ப்ரமோஷன் கிடைக்குமா? இந்த மாரி சின்ன சின்ன கேள்விகளுக்கு நான் உடனே போய் அஸ்ட்ராலஜர பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அஸ்ட்ராலஜர் அவைலபிளாவும் இருக்க முடியாது. ம். அப்ப இந்த ப்ராப்ளத்த சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டெக்னாலஜி இன்டிகிரேட் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம மக்களுக்கு ஈஸியாவும் இருக்கணும், அஃபோர்டபுளாவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம 99 நிர்ணயம் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க போய் ஒரு சாதாரண ஒரு கடையில ஒரு மீல் சாப்பிடணும்னா எவ்வளோ செலவாகும்? மினிமம் ஒரு ரூ. 150 ரூ. 200 இல்லாம சாப்பிட முடியாது. ஸோ அப்ப அந்த ஒரு விலையில மாதம் முழுக்கும் அவங்க வந்து ஒரு ஜோதிடர்ட்ட 24 மணி நேரம் பேசுறதுக்கான ஒரு ஆப் தான் இந்த டெக்ஸேஜ்ங்கிற ஆப்.